அறிமுக செய்தியாக நான் ஒரு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் யார், திருப்பியும் இதை சிந்திக்கும் பொழுது இது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாகவே இந்த கூடுகையை நான் சிந்திக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வெளியில் வேதத்தை விட்டுட்டு பொய்யை தைரியமாக சொல்கிறப்ப நான் சத்தியத்தை தைரியமாக சொல்லாமல் கோலம் மாதிரி நான் ஒளிஞ்சு போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்புது அடிக்கடி. என்னுடைய திருச்சபையை சேர்ந்த இப்போ அவர் போதகராக இருக்கிறார் திண்டுக்கல்லில், மார்க்குன்னு சொல்லி. நாளைக்கு அவர் செய்தி கொடுப்பார் உங்களுக்கு. என் சர்ச்சுக்கு வர்றப்போ ஃபஸ்ட்டு ஒரு தம்பி அவரை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தோடனே சர்ச்சில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தார். என்ன மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், நான் போனேன், வாரம் போனேன், அடுத்த வாரம் புது சட்டை பேண்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்தேன், என்னை தண்ணிக்குள்ளே கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஒரு வாரம் தான் போனார், அடுத்த வாரம் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டாரா, ரட்சிக்கப்படலையா? ரட்சிப்புன்னா என்ன இதான் சொல்லலை. இதான் பெண்டகாஸ்டல்ஸ், இதுதான் கரிஸ்மெட், இது எல்லாரையும் சொல்லலை. இப்படி செய்கிறவங்கள தான் எப்பொழுதுமே இவங்க செய்கிறவங்கள தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இது என்ன ஒரு வலியை உண்டாக்குதுன்னா, ஆஸ் அ பாஸ்டர், ஒரு 34 இயர்ஸ் நான் ஒரு பாஸ்டர், வலிக்குதுன்னா உங்களுக்கு எப்படி அது எனக்கு சொல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இந்த மாதிரி வாலிபர்கள்லாம் அப்படி தாறுமாறாக போயிட்டுருக்கான், பாவத்தில் கெட்டு போயிட்டுருக்கான், குடிக்கு அடிமை, போதைக்கு அடிமை, விபச்சாரத்துக்கு அடிமை, யூடியூபுக்கு அடிமை. இப்போ இவங்களெல்லாம் எப்படி நம்ம ரட்சிப்புக்கு நேராக நடத்தணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொல்லாமல் வேதத்திலேருந்து சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் பிதாவான கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி பாவிகளுக்காக அந்த குமாரனை பலியிட்டு அவர் பாவிகளுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாவியினுடைய இருதயத்தில் பேசி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி அவனுக்குள்ளே வாசம் பண்ணுற சுவிசேஷத்தை சொல்கிறத விட்டுட்டான். போங்க சர்ச்சுக்கு போங்க, நான் சொல்கிறேன், கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. உன் ஆத்துமா அழிவு, நீ இங்கேருந்து வேறு சர்ச்சுக்கு போனீங்கன்னா வேதம் போதிக்காத எந்த இடத்துல இருந்தால் எனி சர்ச், உன் ஆத்துமா செத்து போயிடும், நீ செத்தா நரகத்துக்கு போயிடுவேன். உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினது வேதம், கர்த்தர் ஏற்படுத்தின திருச்சபை, கர்த்தர் ஏற்படுத்தின பிதாமான கடவுள், குமாரனான கடவுள், பரிசுத்த ஆவியான கடவுளை இந்த திருச்சபையில் சத்தியத்தை சத்தியமாக சொல்கிற சபையில் நீ இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ஆத்துமா அழிஞ்சு போயிடும். உணர்ச்சி வசப்படுறதுக்கு இந்த போங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் கொட்டடிப்பான், அவன் ஆடுவான், அவன் போ. இது கொட்டடிக்கிற இடம் கிடையாது, உன்னுடைய உணர்ச்சியை தூண்டுற இடம் கிடையாது, உன்னை சிந்திக்க வைக்கிற இடம். உன்னை சிந்திக்க வைக்கிற இடம்னா வேதபூர்வமாக உன்னை சிந்திக்க வைக்கிற இடம், வேதம் என்ன சொல்லுதுங்கிறத சிந்திக்க வைக்கிற இடம். வேதத்தை நான் திரும்ப சொல்கிறேன், வேதத்தை பாருங்கள், வேதத்தை சிந்திங்கிறேன் நான். நீங்கள் வேதம் படிக்கிறது இல்லை, அதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வேதம் படிக்க மாட்டேறீங்க, வேதத்தை தியானிக்க மாட்டேறீங்க. வேதத்தில் கடவுள் பேசுகிறார் மனிதனோட, ஏன் செய்ய மாட்டேறீங்க? இன்னைக்கு கடவுளை குறித்து தவறான சிந்தனை, விசேஷமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான சிந்தனை. இன்னைக்கு எப்படி சிந்திக்கிறான், கடவுளை குறித்து எப்படி சிந்திக்கிறான், மனுஷன் எப்படி கடவுளை குறித்து சிந்திக்கிறான்னா, இந்த புறஜாதி வழக்கத்தின் அடிப்படையில் தான் கடவுளை சிந்திக்கிறான். கடவுளை ஒரு சக்தியாக தான் பார்க்குறான். ஒரு என்னது சக்தினா என்ன சொல்கிறது, அது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய, தூண்டுதக்கூடிய, ஒரு ஆழத்துவமற்ற ஒரு சக்தியாக தான் சொல்கிறான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது, பிதா எப்படி கடவுளோ, எப்படி குமாரன் தேவனோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் தேவன். அவர் எப்படி ஒரு நபரோ, இவரும் அதே போல் ஒரு நபர். அவரை நபராக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நபராக பார்க்காததுனால தான் திருச்சபைகளில் ஏற்படுகின்ற ஒரு உணர்ச்சி வசப்படுது. சக்தியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பரவசம், அந்த பரவசம் வந்தால் தான் உங்களுக்குள்ளே கடவுள் வந்த மாதிரியும், இல்லாட்டி பரவசம் வந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல ஆராதித்த மாதிரியும் உங்களுடைய சிந்தனைகள்.
வேதத்தில் எப்படி ஆராதிச்சாங்கங்கிறத பாருங்கள். வேதத்தில் நீங்கள் பைபிளை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பலி இல்லாமல் ஆராதனைக்குள்ளே நுழைய முடியாது. பலி இல்லாமல் போகவே முடியாதுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் போகணுன்னா ஒருத்தன் ஒரு ஆடை பலியை எடுத்துகிட்டு தான் போகணும். அப்போ என்ன சொல்கிற நீ பலி எடுத்துகிட்டு போகிறப்ப என்ன சொல்லிட்டு வர? பலி எடுத்துகிட்டு போகிறப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, பதிலால் மரணம் இல்லாமல் எனக்கு ரட்சிப்பு இல்லைங்கிறத அங்கே ஆழமாகவே லேவியராகமத்தில் சொல்கிறார். அங்கே ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான் தொடர்ச்சியாக காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ச்சியாக வேதம் முழுசும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு வருது. ஏன் இதை இப்படி சொல்ல? ஏன் கடவுளை ஒரு ஆழத்துவமாக சொல்ல? ஏன் சக்தியாக சொல்கிறான்? அவன் சொல்லுவான், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் ஆவியானவர் இந்த இடத்துல வந்து கொண்டு இருக்கிறார், இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார், மகனே அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்போ சொன்னீங்க பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் ஏறுது பாருங்கள், அந்த சூடு ஏறுது பாருங்கள், அது ஏறும். அது அப்போ பாருங்கள், உங்களை சிந்திக்க அவன் சொல்லுவான். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நீங்கள் பேசையில் இல்லைங்க, நிறைய இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அதாவது அந்த 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 லாங்குவேஜ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. சாதாரண இப்படி நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் பேசிகிட்டு போய் உங்கள் முகத்தில் மலர்ச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா? இது பிடிக்கும் உங்களுக்கு, உங்களை தூண்டுறது தானே, உங்களை அப்படி சிண்டி விடுறது தானே. அவன் சொல்லுவான், பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இந்த நேரத்தில்ங்கிற 10 வாட்டி சொல்லுவோம். இந்த நேரம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். இந்த நேரத்தில் பிரியமானவர்களே, அசைவாடி கொண்டு ஆண்டவர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். வந்து விட்டார், இறங்கி விட்டார், அப்படிமா. வந்துட்டார்னா நீ எதுக்கு கண்ணை மூடணும்? நான் கண்ணை திறந்துக்கணுமா, நீ கண்ணை மூடிக்கணுமா? வந்துட்டார்னா பார்க்க வேண்டியது தானே. அதாவது நீங்களாம் கிறுக்கனாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிறுக்கனாகவே ஆக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்கு நீ சிந்திக்கிறியோ, என்னைக்கு வேதபூர்வமாக பார்க்குறியோ, அன்னைக்கு தான் கடவுளை தேவனாக பார்க்கணும். கடவுள் எவ்வளோ உயர்ந்தவருங்கிறது, கடவுள் எவ்வளோ மகிமை நிறைந்த தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மகிமையின் தேவன். இந்த தேவனை இன்னைக்கு இவ்வளோ இழிவாவா, இவ்வளோ கேவலமாவா, ஒரு சக்தியாவா, குட்டடிச்சா வர்றவராவா, நீ கத்தி உணர்ச்சி வசப்பட்ட தூண்டுனா வர்றதாவா? இது கடவுளா? இது என்னது? இது ஒரு கூட்டத்தில் ஒரு இதாவது புறஜாதி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும் அப்படிமானுங்க, அந்த மாதிரியா? இது என்ன நீ செய்கிற? என்ன சொல்லி கொடுத்துட்ருக்க? என்ன சொல்கிற? நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இவருங்க கரிஸ்மேட்டிக்ஸை பற்றி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கரிஸ்மேட்டிக்ஸை பற்றி இந்த புக்கு உங்களுக்கு தான் இந்த வாங்கி வாசிங்க. PS ராஜாமணி கரிஸ்மேட்டிக்ஸை பற்றி எழுதியிருக்கிறாரு. நான் சொல்கிறதுலாம் இல்லை. நான் ஒரு மேபி பேப்டிஸ்ட் பாஸ்டர், சரியா? இது ஒரு கரிஸ்மேட்டிக் பாஸ்டர் PS ராஜாமணி எழுதினார். அவன் எவ்வளோ தப்பு கரிஸ்மேட்டிக்ஸ்ன்னு அவர் சொல்கிறாரு. அவர் தப்புங்கிறது அது அடுத்த விஷயம். இதுக்குள்ளே எவ்வளோ தப்புங்கிறது, இன்றைக்கி எவ்வளோ இந்த கரிஸ்மேட்டிக்ஸ், அந்த ஹெல்த் அண்ட் வெல்த்து, இன்றைக்கி வந்து இவர் சொல்கிறப்பே சொல்கிறார், எல்லாருமே தங்களுடைய அனுபவங்களை போதனையாக போதிக்கிறாங்கங்கிறார். இவர் இதான் கரிஸ்மேட்டிக். நான் எவிடன்ஸோடு தான் வந்திருக்கேன். இதனால தான் ஜான் மெக்கார்த்தர் போட்டார், ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர்னு சொல்லி போட்டார். அந்நிய அக்கினி. இது அந்நிய அக்கினி தான், அது வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற தவறான போதனைகள் வந்து அந்நிய அக்கினி. அது போலித்தனம், அது பிசாசினுடைய தந்திரம், பிசாசினுடைய வஞ்சகம். அதை எதிர்க்கணும். அது தப்பு. அது ஆத்துமாவை அழிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன தவறான போதனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக பார்க்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவனாக பார்க்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஆழத்துவம் உள்ள ஒரு நபராக இவங்க காட்ட மறுத்துட்டாங்க. அவர் ஒரு சக்தியாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி பிரச்சனையாகவே இருக்குது. இதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். ஆண்டவர் சமாரியா ஸ்திரீட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. எடுத்துக்கங்க 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்பொழுது அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையை தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் இஸ்ரவேலில் இருக்கிற ஸ்தலத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுவதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் இஸ்ரவேலில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொண்டு வாழப்படுகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்வீர்கள். நாங்கள்
என்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ அவங்க தெளிவாக சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கடவுளை எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுளை குறித்து சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு வந்து ஒரு இடம் கிடையாது, கடவுள் ஒரு இடத்துக்கு உட்பட்டவர் கிடையாது, கடவுளுக்கு ஒரு தோற்றம்ங்கிறது கிடையாது, கடவுளுக்கு வந்து ஒரு உணர்வு ரீதியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கிடையாது, கடவுள் வந்து ஒரு பொருள் சார்ந்தவர் கிடையாது, கடவுள் வந்து ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அதாவது இவங்க கொஞ்சம் யோசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்கிறார். அதே இது நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 90 பார்க்கும் பொழுது 90வது சங்கீதம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சொல்கிறாரு, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்னென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். கடவுள் வந்து எங்கே இருக்கிறார்னா படைப்புக்கும் முன்னதாக இருக்கிறார். நல்லா கவனிச்சிங்க, லிசன், தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் எங்கே இருக்கிறார்னா படைப்புக்கும் முன்னால் இருக்கிறார். சரியா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் அவர் நித்தியமாக இருக்கிறார். அவர் எப்போ இருக்கிறாருங்கிறது யாருக்குமே புரியாது. அவர் இருக்கிறார், நித்திய காலமாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை உண்டாக்குறார். இந்த உலகத்தில் உண்டாக்குறப்ப இந்த படைப்பு இது நம்மெல்லாம் படைப்பு. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே படைப்பு. இப்போ பார்க்குற அனைத்தும் படைப்பாக இருக்கிறதுனால படைப்புனால் படைத்தவரை புரிந்து கொள்ளவும் அறியவும் முடியாது. அதுதான் அங்கே விஷயம். அப்போ கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் பொருள் சார்ந்தவர் கிடையாது. கடவுள் பொருள் சார்ந்தவர் இல்லாததுனால பொருளுள்ள கண்ணுனால் கடவுளை பார்க்க முடியாது. புரிஞ்சா? இந்த கண்ணுனால், இது கண்ணு வந்து மண்ணுனால் உண்டாக்கப்பட்டுச்சு. கடவுள் மனுஷனை மண்ணுனால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவை மாற்றினார். இப்போ கடவுளுடைய படைப்பு படைத்தவரை காண முடியாது. படைப்பு பொருள் சார்ந்தது, கடவுள் பொருள் சார்ந்தவர் அல்ல. அதான் அப்போ கடவுள் இருக்கிறார். அப்போ கடவுள் இருக்கிறார்னா பொருள் சார்ந்த தேவன் அல்ல. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமானவர்னு சொல்கிறார், முந்தின பேருமானவர். அதே பாருங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 16ஆம் வசனம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவர் அதரிசனமான ராஜன் என்று சொல்லுகிறார். அவர் பொருள் சார்ந்தவர் அல்ல, அவர் சரீரத்தன்மை கொண்டவர் அல்ல, அவரை இந்த உலகத்தில் உள்ள பொருள் சார்ந்த தன்மை கொண்டவர் கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்மளால் அவரை புரிஞ்சு கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கடவுள் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடவுள் ஆவியாக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப கடவுள் காணக்கூடாதவர், பொருளற்றவர், சரீரமற்றவர். அப்போ இந்த கடவுளை போதனை இல்லாமல் கடவுளை புரிஞ்சுக்க முடியாது. கடவுளை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ வேதத்துக்கு வரணும். முதல் கடவுள் யார் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் வேதத்துக்குள்ளே வந்தால் தான். ஏன்னா கடவுள் தன்னை வேதத்துக்குள்ளே தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். கடவுள் தன்னை வேதத்துக்குள்ளே வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னா ஓன்லி இந்த 66 புக்ஸ், 66 புஸ்தகங்களுக்குள்ளே மட்டும்தான். 66 புஸ்தகங்களை தாண்டி அப்போக்ரிஃபாலாம் கிடையாது. அப்போ வேதத்துக்குள்ளே தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறப்ப வேதத்துக்கு வெளியில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆக கடவுள் இருக்கிறார், கடவுள் ஆவியாக இருக்கிறார், கடவுள் பொருள் சார்ந்தவர் கிடையாது. கடவுள் அறிய வேண்டுமானால் வேத போதனை மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி அறிஞ்சுக்கிறது? மனுஷனை படைக்கிறார் கடவுள். கடவுள் மனுஷனை படைக்கிறப்ப அவனை தேவ சாயலில் படைக்கிறார். கடவுள் மனுஷனை படைக்கிறப்ப தேவ சாயலில் படைக்கிறார். இப்போ தேவ சாயல்னா என்ன? இப்போ தேவ சாயலை புரியாமல், அதாவது கடவுள் பாருங்கள், அந்த ஒரு கடவுளுடைய ஒரு பெரிய ஞானம், கடவுள் எப்படி ஒரு மனுஷனை படைச்சிருக்கிறாருங்கப்பெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் மனுஷனை படைக்கிறப்ப கடவுள் மனிதனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவனாக, உறவு கொள்ளக்கூடியவனாக ஆசைப்பட்டு தான் படைச்சார். அப்போ படைக்கிறப்ப அவனை படைச்சார். நீங்கள் எபேசியர்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்கள். தேவ சாயல்னா என்னன்னு வேதம் சொல்லுது பாருங்கள். தேவ சாயல்னா என்னன்னு சொல்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 3:10. கொலோசையர் 3:10 பாருங்க. கொலோசையர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய்
பூரண அறிவு அடையும்படி. அப்போ ஒரு தேவ சாயல் அப்படின்னு சொன்னால் கடவுள் எப்படி மனுஷனை படைக்கிறார் அப்படிங்கிறப்ப அவனை பரிசுத்தமும் நீதியும் ஞானமும் உள்ளவனாக படைச்சார். இப்படி இருந்தால் தான் நீங்கள் கடவுளோட தொடர்பு கொள்ள முடியும், இல்லாட்டி தொடர்பு கொள்ள முடியாது. இப்போ இதுக்கு வந்து ஆழத்துவம் இல்லை, இதுக்கு வந்து ஒரு உருவம் இல்லை. உருவம் இல்லாமையே ஆழத்துவம் இருக்கிறது. அப்போ பர்சனாலிட்டினா என்ன, அது ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னால், இது கடவுள் மனுஷனை படைக்கிறப்ப உறவு கொள்ளுகிறவனாக படைச்சார். அதாவது மனுஷன் வந்து கடவுளோட உறவு கொள்ளணும். அப்போ உறவுக்காக தான் கடவுள் மனுஷனை படைச்சார். பரலோகத்தில் உள்ள தேவனோடு பூமியில் உள்ள மனுஷன் உறவு கொள்வது. அப்போ கடவுள் வந்து ஒரு நபராக இல்லைன்னா கடவுளோடு உறவு கொள்ள முடியாது. கடவுளை நீங்கள் சக்தியாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கடவுளை நபராக கருதாமல் போயிடுவீங்க, அங்கே உறவு கொள்ள முடியாது. மனிதனும் சக்தியும் உறவு கொள்ள முடியாது. அப்போ கடவுள் படைச்சார் அப்படின்னு சொன்னால் உறவு கொள்றதுக்காக படைச்சார். கடவுள் ஒரு நபராக இருக்கிறார், கடவுள் நபரோடு உறவு கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆக மனிதன் சக்தியோடு என்ன செய்ய முடியாது, உறவு கொள்ள முடியாது. ஆக கடவுள் ஆழத்துவம் உள்ளவர். ஆழத்துவம்னா என்ன அப்படின்னு சொன்னால், பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அறிவு இருக்கணும், மனது இருக்கணும். அறிவு, மனது, சித்தம், காரணக்காரி, பகுத்தறிதல், ரீசனிங். அடுத்தது வந்து தனித்துவம். அது இல்லாமல் செல்ஃப் கான்ஷியன்ஸ், சுய உணர்வு, செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய தீர்மானம் செய்தல். இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான், மிருகத்து கிடையாது. இப்படி தான் கடவுள் மனுஷனை படைச்சார். எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக படைச்சிருக்கிறார். இப்போ கடவுளோடு மனுஷன் உறவுகள். கடவுளை நீங்கள் சக்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுதான் அந்த பரவச கூட்டம். அவங்க போனவனுக்கு கற்றணும், அவனுக்கு அவங்க ஒரு மியூசிக் இருக்கணும். அப்படி எல்லாரையும் அந்த இருக்கிற அந்த ஃபுல் கேம்பஸையும் அப்படியே தகன்னு வச்சுருக்கணும். அவன் ஏதாவது ஒன்று செய்யணும், அவன் கத்தணும், அவன் தட்டணும், அவன் ஆடணும், அவன் பாடணும். அவனை அப்படியே எமோஷனலாக அவனை அப்படியே என்ன செய்யணும், அப்படியே டெம்பரில் அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லுது பாருங்கள், கடவுள் ஒரு நபராக பார்க்கலன்னா எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். ஒரு பர்சன். இப்போ நான் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லோரும் என்னை கவனிச்சிட்டு இருக்கீங்க, நான் பேசுகிறப்ப நீங்கள் தலையாட்டுறீங்க, சரியா? இது எவ்வளோ லாஜிக்காக இருக்குது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அறிவுபூர்வமானதாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு வாட்டி வீட்டில் உட்காந்துருந்தேன், என் பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். அப்பா கடைக்கு போகிறீங்களா? ஆமாண்டா. என்னடா அப்படின்னு. என்னடா தம்பி அப்படின்னு. பேனா வாங்கிட்டு வந்துருங்க. அப்போ சரிடா, சரிப்பா அப்படின்னு. அப்புறம் நான் ட்ரெஸ் பண்ணி கிளம்பிட்டு வந்தேன். அப்பா பேனா வாங்கிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு. சரிடா தம்பி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. திருப்பி பைக் சாவியை எடுத்துகிட்டு, எப்பா பேனா வாங்கிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னா. அப்புறம் கீழே இறங்கி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா நான் ஒரு முறைச்சேன். எனக்கு ஒரு வாட்டி சொன்னாலே புரியுது, சரியா? கடவுளுக்கு, ஆண்டவருக்கு என் நாவலில் சொல் பிறவாததற்கு முன்னே அதையெல்லாம் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறேன். இப்போ கடவுள் பாருங்கள், இவங்களுடைய நாலேஜை பாருங்கள். என் மனசில் இருக்கிறது கூட கடவுள் எல்லாம் அறிந்த கடவுளுக்கு தெரியுது. இவன் இங்கே வந்து ஆண்டவரே சோந்தாங்க, ஆண்டவரே தராவிட்டால், ஆண்டவரே அடித்து சொல்லுகிறேன், ஆண்டவரே என்ன எது அதட்டுறான், கடவுளை மிரட்டுறான். என்னங்கடா நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தாழ்மையோட, பயத்தோட, நடுக்கத்தோட தேவ சமூகத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகிறது விபரீதங்க. கடவுள் முன்னால் தேவனுடைய இங்கே நிற்கிறப்ப பயமாக இருக்குது. சில நேரத்துலலாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நிற்கிறப்பெல்லாம் அப்படியே மோசெல்லாம் நடுங்குறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளே போடுற கூத்தும் கும்மாளமும், அவங்க என்னென்னலாம் பண்ணுறாமோ எல்லாம் பண்ணுறான். எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். கடவுளை எந்த அளவுக்கு நீ கீழே இறக்கிட்ட, எவ்வளோ உன்னதமான தேவன், ஒரு மகிமையின் தேவன், அவர் ராஜாதி ராஜா, எவ்வளோ மகத்துவமான ஒரு தேவன். அந்த தேவனை எப்படி கொண்டாண்டானுங்க பாருங்கள். இதை நினைக்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க கடவுளை வந்து ஒரு பர்சனாக பார்க்கல. பர்சனாக பார்க்கணும். அப்போ நீங்கள் இவருங்க நல்லா தெரிஞ்சுங்க, இது எவ்வளோ வேலிடான பாயிண்ட் தெரியும். ஒரு பர்சனை பார்க்குறப்ப தான் உறவே கொள்ள முடியும், அப்படி பேச முடியும். அந்த ஜெபத்தில் பேசுகிறோங்க, ஜெபத்தில் பரவசம் அடைகிறது கிடையாது, கடவுளோட அப்படி லவ் பண்ணுறோம். லவ் பண்ணி பாருங்கள் கடவுளை.
நீ கடவுளை லவ் பண்ணுறதே கிடையாது யாரும். அந்த வேதம் வாசிக்கிறப்ப அது ஒரு பர்சனோட அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி லவ்வபிளாக பைபிள்லாம் அப்படி லவ்வுங்க. அப்படி அது லவ் கொட்டின இடம் பைபிளுங்க. அது உட்காந்து அதெல்லாம் ஆஷானா அதோட சுகத்தையும் அது அருமையும் அதெல்லாம் அப்போ தான் புரியும். இன்றைக்கி இதெல்லாம் எடுத்துட்டானுங்க. அந்த இவங்களுக்கு எங்கே நல்ல கவனிங்க, இவங்களுக்கு அந்த சர்ச்சுக்கு வந்தால் தான் அந்த பரவசம் அடையும். இதே பரவசத்தை வீட்டில் உட்காந்து நீ கத்திப்பாரு. அந்த பாஸ்டரு இங்கே கத்துறாருல, அல்லேலூயா தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே அப்படிங்கிறாப்புல, வீட்டுக்குள்ளே போய் ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னா வீட்டுக்காரம்மா சொல்லுவோம், அதெல்லாம் சர்ச்சோட வச்சுக்க, வீட்டில் வச்சுக்காது, இது வேறு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களே. வீட்டில் கத்த முடியுமா நீ இந்த மாதிரி தோத்திரம் தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்த முடியுமா? வெளியில் தான், உள்ளுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் நடக்காது. கடவுளை ஒரு பர்சனாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நபரோடு உறவு கொள்ளக்கூடியது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளை புரிகிறப்ப கடவுளுக்கு சரீரம் இல்லைனாலும் கடவுள் ஆழத்துவம் உள்ளவருங்கிறது தான் வேதம் போதிக்குது. இப்போ இந்த வேதம் போதிக்கிறது கடவுள் சரீரமற்ற ஆழத்துவம் உள்ளவர் அப்படிங்கிறார். பாருங்களேன், பைபிளை படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் முத என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மோசையோட இன்ட்ராக்ட் பண்ணுறார். பைபிள் ஒரு 4000 வருஷம் ஹிஸ்ட்ரி, 4000 வருஷம் சரித்திரம். 2000 வருஷம் வேதம் எழுதப்படலை. 2000 வருஷத்துக்கு பின்னால் மோசையினுடைய காலத்தில் வேதம் எழுதப்படுது. மோசையா தேவ பர்வதத்துக்கு ஆடுகளை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறான். ஓட்டிகிட்டு வரப்போ ஒரு புஷ்ஷில் அப்படி நெருப்பு எரியுது. எரிஞ்ச உடனே அவன் அப்படி பக்கத்தில் போகிறான் ஆர்வமாக. அங்கேருந்து சத்தம் கேட்குது. என்னன்னு கேட்குது? மோசே மோசே அப்படின்னு சொல்லி. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமியும் பாதரட்சியை கழட்டி போடு அப்படிங்கிறார். அப்போ நமது ஆண்டவர் பேசுகின்றார். அங்கே சொல்கிறப்ப அவன் கேட்குறான், அவனுடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது பைபிளில் இதான் ஃபர்ஸ்ட்டாக எழுதப்படுது. ஆண்டவர் முத ஆதாம் மோசைகிட்ட பேசுகிறப்ப சொல்கிறார், நான் இருக்கிறவராக அதான் வாட் ஐ பிலீவ் மை காட் இஸ் அன் இட்டர்னல் காட். ஆமேன். நித்தியமான கடவுள். அந்த கடவுள் அவர் வெளிப்படுத்தாமல் யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் சொல்கிற பேர் சொல்கிறாரு, எனக்கு பேரெலாம் கிடையாது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ கடவுள் இருத்தல் தன்மை கொண்டவர், கடவுள் இருக்கிறார். அதான் மோசைக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ். கடவுள் சக்தி இல்லை, கடவுள் இஸ் a பர்சன். அவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். ஏன் இன்னைக்கு இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை? கடவுள் அப்படி கத்தணும், ஏன் கூப்பிடணும்? எப்பொழுதுமே கடவுள் இருக்கார். இந்த முழு உலகத்திலையும் அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறது அவருக்கு தெரியாமல். அவர் சொல்கிறார், சங்கீதம் 139 படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உக்காந்தா, ஏந்திரிச்சா, படுத்தா, எங்கே போனாலும் நான் இருக்கிறேன். நீ வானத்தின் கடையாந்திரத்துக்கு போனாலும், பூமியின் கடையாந்திரத்துக்கு போனாலும், நீ வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னாலும், இருளில் இருந்தாலும் இருளும் எனக்கு வெளிச்சமாக காணப்படுங்கிறார். அப்போ எவ்ரிவேர் காட். அப்போ கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லாத இடம் கிடையாது. இந்த இடத்துல கடவுளுடைய ப்ரெசன்ஸில் நம்ம உட்காந்துருக்கிறோம். நீ தனியாக இருக்கியா, கடவுளுடைய ப்ரெசன்ஸில் தான் நீ இருக்க. இந்த உலகத்தில் அவருக்கு தெரியாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் உன்னுடைய கான்ஷியன்ஸ். உன்னுடைய மனசில் கடவுள் நீ தப்பு பண்ணுறப்ப பேசிக்கிட்டே இருக்கிறார் பற்றியா? நீ பாவம் செய்கிறப்போ உன்னுடைய இருதயத்தில் கடவுள் பேசுகின்றார். அப்படின்னா என்னன்னா, நீ பாவம் செஞ்சதை கடவுள் பார்த்துட்டார், கடவுள் இருக்கிறார். என் மனசாட்சி எப்படி குத்துது? என் மனசாட்சி குத்தணும் அப்படின்னு சொன்னால், நான் பாவம் செஞ்சால் குத்துது அப்படின்னு சொன்னால் யாருமே பார்க்கல, ஆனால் கடவுள் என்னை பார்த்துட்டார். ஆகவே கடவுள் இருக்கிறார், கடவுள் ஆழத்துவம் உள்ளவர். இது உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் இல்லை, எவ்ரி ஹியூமன் பீயிங், எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சி இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் கடவுளுடைய வாய்ஸ் ஆஃப் காட் இருக்கு. அது மனசாட்சி பேசிக்கொண்டே இருக்கிறது. இதை எப்படி நீ சக்தியா சொல்ற? நீ எப்படி சக்தியா சொல்ல முடியும்? அது பாவம், அது வேத புரட்டு. கடவுளை பர்சனாக பாருங்க. கடவுள் ஒரு நபர், கடவுள் இருக்கிறார், கடவுள் என்னோடு பேசுகிறார். நீ உட்காந்து பைபிளை எடுத்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா எஸ் அப்படிங்கிற ஒரு பதில், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 40 கடைசி வசனம் சொல்லும் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறார். உன்னை நினைச்சிட்டே இருக்கேங்கிறாரு. இப்படி ஒரு கடவுளை நீ பார்க்க முடியுமா? கடவுள் இருக்கிறார், கடவுள் சக்தி இல்லை, கடவுள் ஒரு பவர் இல்லை. பவர் பவர் பவர்ங்கிறான அது திருட்டுத்தனம், திருட்டுத்தனம், திருட்டுத்தனம். God is a person. அவர் ஒரு நபர், அவர் இருக்கிறார். அதான் சொல்றாரு, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று. அது இன்ட்ரோடக்ஷனே அப்படிதான். ஆழத்துவம் உள்ள ஒரு நபர் கடவுள் இருக்கிறார். கடவுளுக்கு பேர் என்ன தெரியுமா? வேதாகமத்தில் கடவுளுக்கு ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கு. யெகோவா ஈரே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னது? யெகோவா ஈரேன்னு என்ன? கர்த்தருடைய பர்வதத்தில்
பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஷம்மா, God present, கடவுள் இருக்கிறார். அவர் லார்ட் இஸ் ரைச்சியஸ், அவர் நீதி உள்ள தேவன். நீதி மனுஷனுக்கு தான் இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்றார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்றான மெய்தெய்வமாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அறிதல், அறிதல்ங்கிறது ஒரு பர்சனுக்கு தான். அறிதல், பர்சன். காட் இஸ் அ பர்சன். இதுதான் இன்னைக்கு இந்த பெண்டகாஸ்டல்ஸ் அவன் சொல்கிறான். அது அந்த ஸ்லேயிங் ஆஃப் ஸ்பிரிட்டுங்களாம், அவர் ஒரு சக்திங்களாம். தப்பு இல்லையா? அது தப்பாக உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் அதை தப்பாக சிந்திக்கலையா? நான் மட்டும் தான் சொல்லணுமா? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அப்போ பார்லிமெண்ட்டில் எழுந்திரிச்சு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ பேசுகிறத எதுலேருந்து பேசு? கான்ஸ்டியூஷன்லேருந்து பேசு. எது கான்ஸ்டியூஷனு? எதுக்கு ராகுல் காந்தி எல்லாரும் பிடிச்சி வச்சுருக்காங்க? அதை கான்ஸ்டியூஷன் பேசுறது, கான்ஸ்டியூஷன் விரோதமாக பேசாதுங்கிறது தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இன்றைக்கி கிறிஸ்தவனுங்க வேதத்தை விட்டுட்டு, வேதம் தான் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த அற்புதமான மகிமையான ஒரு கான்ஸ்டியூஷன். இதை விட்டுட்டு நீ வேற எங்கே பேசணும்னு நினைக்கிறேன்? இதுக்கு வெளியில் எதுக்கு பேசணும்னு நினைக்கிறேன்? இதுக்கு வெளியில் நீ பேசுனீங்கன்னா வேதத்துக்கு வெளியே பேசுறது வேத புரட்டு. பேசணும்னா வேதத்துக்குள்ளே நீ பேசணும். அப்போ அவரை அறிதல், இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. திரித்து இது எல்லாருக்கும், பிதாவுக்கும் பொருந்தும், குமாரனுக்கும் பொருந்தும், பரிசுத்த ஆவியானவருக்கும் பொருந்தும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவர் நபர் அப்படின்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேகமா. அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தனது சித்தத்தின்படி அவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனுஷன்னா அவனுக்கு வந்து சித்தம் இருக்கணும். சித்தம். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு சித்தம் இருக்கு. ஹீ இஸ் அ பர்சன். அவர் ஒரு நபர். அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறபடியார் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சித்தம் இருக்கு, சிந்தை இருக்கு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்க. தேவனுடைய ஆழங்களை என்ன செஞ்சிருக்காரு? ஆராய்ந்து இருக்கிறார். அவருக்கு என்ன இருக்கு? சித்தம் இருக்கு, சிந்தை இருக்கு. அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி அப்படின்னு சொன்னா, பேசுறது ஒரு நபர், அவர் பேசுபவர். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 15:32 வாசிங்க. அங்க உணர்பவர், உணர்ந்து கொள்ளுகின்றவர் சொல்லி பார்க்கிறோம். நெகேமியா 9:20 பார்க்கும் பொழுது அவர் நல்லவர் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த குணாதிசயங்கள்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நபருக்கு தான் இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு நபர், அவர் சக்தி இல்லை. ஃபண்டமெண்டலான ஒரு ஐடியாலஜிக்குள்ளே வந்திருக்க நான் வணங்குற ஆண்டவர், என்னுடைய திரித்துவ ஏக தேவன், அவர் காண முடியாது அவரை. அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார்னு திரித்துவத்தில் 3ஆம் நபரை குறித்து சொல்லுது. அந்த திரித்துவத்தில் 3ஆம் நபர் வந்து ஒரு சக்தி இல்லை. ஹீ இஸ் அ பர்சன். அவர் ஒரு நபர். அப்போ ஒரு நபர்கிட்ட எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சுங்க. இவங்களேன் இங்கே திருப்பி நான் சொல்கிறேன் இது. அப்போ ஒரு பர்சன் அவர். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். ஒருத்தங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் கர்த்தரே ஆவியானவர். அப்போ ஒரு பர்சன் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ என்ன சொல்கிறோம்? அவர் தேவன். ஆவியானவர் யாரு? தேவன். கர்த்தரே ஆவியானவர்.
அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ அங்கே முக்கியமான ஒரு விஷயம் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், கர்த்தரே ஆவியானவர், அவர் கடவுள், அவர் ஆவியாக இருக்கிற தேவன், அவர் பர்சன் அப்படின்னு சொல்கிறார், அவர் கடவுள். அடுத்தது சொல்கிறாரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் பாருங்கள். அனனியா சப்பீரால் அவங்க சொல்கிறாங்க, வாசிங்க. ஆ ஆ ஆ பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்ல முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 இப்போ பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் யார்? தேவன். அப்போ ஒரு நபர். அடுத்தது சொல்கிறாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் குறித்து அடுத்த வசனம் வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவன்கிறத சொல்லுது. அடுத்து மேலும் நம்ம அவர் பார்க்கும்பொழுது, அப்போ அவர் கடவுள்னு சொல்லிட்டா கடவுளுக்குரிய குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ முதல் ஒரு பர்சன் சொல்லி, அவர் சக்தி இல்லை, ஒரு நபர். அப்போ நபருக்குரிய காரியங்கள் என்னென்ன, பர்சன்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. சித்தம், அறிவு, பேசுதல் இதெல்லாம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவர் கடவுள். அவர் கடவுள்லாம் என்ன? அவர் கடவுள்னு வேதம் சொல்லுது. அடுத்தது சொல்லுது, அந்த அவர் கடவுள்னால் கடவுளுக்குரிய குணாதிசயங்கள் இருக்குதா? கடவுளுக்குரிய குணாதிசயங்கள் இருக்குதா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். எல்லா ஆழங்களையும் அறிந்திருக்கிறவர் கடவுள், எல்லாம் அறிந்தவர். திரும்ப அங்கே சொல்கிறார், கடவுள் அப்படின்னு சொன்னால் அவர் பிதாவுக்குரிய குணாதிசயம், குமாரனுக்குரிய குணாதிசயம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு குணாதிசயம். அவர் கடவுள், அவர் எல்லாம் அறிந்தவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் அறிந்த தேவன். சங்கீதம் 139:7 அங்கே சொல்லுது, அங்கே அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லுது, தேவன் எல்லா இடத்திலும் இருப்பவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்திலும் இருப்பவர். வாசிச்சிருங்க வசனத்தை. 139:7 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? எங்கேயும் போக முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. பாருங்கள், அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அவர் கடவுள், அவர் கடவுள், அவர் ஆழத்துவம் உள்ளவர். அப்போ அவர் கடவுளாக இருக்கிறபடினால அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் கடவுளாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது யோபு 33:4, சங்கீதம் 33:6, சங்கீதம் 104:30 வாசிங்க. யோபு 33:4, சங்கீதம் 33:6. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம். அப்போ காட் யார் அப்படின்னு சொன்னால், கடவுள் யார் அப்படின்னு சொன்னால், முதல் சொல்கிறாரு அவர் கடவுள்னு சொல்கிறாரு, அவர் எல்லாம் அறிந்தவர்னு சொல்கிறாரு. அடுத்தது எல்லா இடத்துலையும் இருக்கிறார்னு சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்னா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வாசிங்க 33:6. உண்டாயிற்று. அப்போ திருப்பி இங்கே என்ன சொல்றது? கர்த்தர் வந்து சர்வ வல்லமை, ஆல் பவர்ஃபுல், ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எபிரேயர் 9:14 சொல்லுவார். எபிரேயர் 9:14 வேகமா. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியானவர், அவர் நித்திய ஆவியானவர். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. வேகமா. ஆவியானவர் சத்தியமுள்ளவர், அவர் சத்தியமுள்ள தேவன். அவர் கடவுளுங்கிறாரு, கடவுளுக்குரிய குணாதிசயங்களை சொல்லிகிட்டே வர்றாரு. என்னென்ன கடவுளுக்குரிய குணாதிசயங்கள்? எல்லாம் அறிந்தவர், எங்கும் இருப்பவர், சர்வ வல்லவர், நித்தியமானவர், சத்தியமுள்ளவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் ஜீவனானவர் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார், ஒரு படைத்தவர். யோபு 26:13 வாசிங்க. 26:13 தனது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், ஒரு படைத்தவர். இப்போ நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 104 எடுத்துங்க. சங்கீதம் 104 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 104 27ஆம் வசனத்தில் பாருங்கள்.
ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. நீர் கொடுக்கும்போது அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை என்ன செய்கிறார்? புதிதாக்குகிறீர். அங்கே என்ன சொல்கிறாரு? அவர் சகலத்தையும் தாங்குகின்ற தேவனாக இருக்கிறார். படைச்ச எல்லாத்தையும் தாங்குகின்றவர். அப்போ காட் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளுக்குரிய குணாதிசயம் இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் எல்லாத்தையும் அப்ஹோல்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. அப்போ கடவுள் யார் அப்படின்னு சொன்னால், கடவுள் வந்து ஒரு நபர். கடவுள் ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் ஒரு நபருக்குரிய குணாதிசயம், அறிவு, மனது, சித்தம் இருக்கணும். அப்போ அவர் அந்த இதுதான் ஒரு பர்சனாலிட்டி. அப்போ கடவுள் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் சரீரம் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு எதை உதாரணம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனுஷனை தேவ சாயலில் படைத்தார். ஏன் மனுஷனை தேவ சாயலில் படைத்தார் அப்படின்னா, மெய்யான நீதி, பரிசுத்தம், ஞானத்தோடு படைத்தார். ஏன்னா உறவு கொள்ளும்படியாக படைத்தார். கடவுள் மனுஷனை படைச்சது அவரோட உறவு கொள்வதற்காக. கடவுளோட உறவு கொள்வதற்காக படைக்கப்பட்ட அந்த கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஃபிசிக்கலாக இல்லை, அவர் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறார். அதான் சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஒரு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் தேவனாக இருக்கிறார். அவர் தேவனுக்குரிய குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார். அவர் படைத்தவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் எங்கும் இருப்பவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நித்திய ஆவியானவர், அவர் நன்மையான ஆவியானவர். இவ்வளோ குணாதிசயத்தையும் கொண்டிருக்கிற இந்த தேவனை நீ சக்தியாக நீ உன் சேர்ச்சில் நீ பிரசன்ட் பண்ணா அது பாவம் இல்லையா? அது தவறான உபதேசம் இல்லையா? எப்படி ஒரு நபரை ஒரு சக்தியா நீ காட்ட முடியும்? இப்படி சக்தியா காட்டுறதுனால எவ்வளோ தவறான போதனைகள் உண்டாயிருக்கு. இப்படி சக்தியா நீ சொல்றதுனால மக்களுடைய மனசுல கடவுளை குறிச்ச ஒரு இழிவான ஒரு சிந்தையை உண்டாக்குகிற ஒரு கூட்டத்தை நம்ம எதிர்க்காம இருக்க முடியுமா? யோசிங்க. எவ்வளவு போராட்டம் போராட வேண்டி இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கு. ஆத்மா அழிவை, ஜனங்கள் பாவத்தில் செத்து மறிச்சு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறவனுக்கு உணர்ச்சியை தூண்டி சிந்திக்க விடாம அவனை நரகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இதை எப்படி எதிர்க்க கூடாதுங்கிறீங்க? இதை எப்படி சத்தியத்தை சொல்லாம இருக்க முடியும்? அது எனக்கு உயிர், அது எனக்கு ஜீவன், அதை நான் சொல்லிதான் ஆவேன். ஏன் அந்த சிந்தனை உங்களுக்குள்ள வர மாட்டேங்குது? கடவுளை ஒரு நபராக சொல்கிறப்ப தான் ஒரு லவ் ஏற்படும், ஒரு உறவு ஏற்படும். அந்த உறவு தான் அந்யோன்யத்தை ஏற்படும். அந்த உறவு தான் ஒரு ஜெபத்துக்குள்ளே கொண்டு போகும். அந்த ஜெபத்தில் நம்ம பேச முடியும் ஒரு விசுவாசி. ஏன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அந்த ஒரு நபராக இருக்கிறார். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். என்ன கான்ஃபிடென்ஸ் வரும்? நான் பேசினா, நான் ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்பாரு. அப்போ அவர் கடவுள் கேட்பார்னா நிச்சயமாக பதில் சொல்வார். பிகாஸ் ஹீ இஸ் இன் மீ, பிகாஸ் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஆகவே அவர் என்னுடைய ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். இன்னைக்கு ஜெபத்துக்கு எவ்வளவு தவறான ஒரு போதனை, ஜெபத்தை குறிச்சதான ஒரு சிந்தனையே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த கூட்டம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த கூட்டம் ஜனங்களை சிந்திக்க விடாம அவன்கிட்ட கூட்டிட்டு இருப்பான். வா நான் ஜெபிக்கிறேன். நீ எதுக்குடா எனக்கு ஜெபிக்கிறது? நீ யாரு நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்றது? நான் ஜெபம் பண்ண என்னுடைய தேவன் எனக்கு கேட்பார். எனக்கு அவர் அப்பா. உங்களுக்கு யார் அவரு? உங்களுக்கு யாருங்க அவரு? அப்பாவா சித்தப்பாவா? இப்ப சித்தப்பாவாக்கிட்டான் அவன். அவர் எனக்கு அப்பா, என் குழந்தைக்கும் அப்பா, என் பேத்திக்கும் அப்பா, எல்லாருக்கும் அப்பா. ஆதாம்லேருந்து கடைசி இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அவர் தேவன், அவர் அப்பா. நீ ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட இது கூப்பிடுற? அப்போ என்கிட்ட இன்னும் பவர் இருக்கிற மாதிரியும், நான் ஒரு பெரிய ஸ்பெஷல் மேன் மாதிரியும் இவன் தன்னையை ஃபோக்கஸ் பண்ணி இவன் போப்பா மாறிட்டு இருக்கான். இது வேத புரட்டு. கடவுளை ஒரு ஃப்ரெண்டாக எல்லாரும் அணுகக்கூடிய நிலையில் ஒரு தனி பாருங்கள் அந்த தனி ஜெபம்லாம் இருக்காது. ரா கூட்டத்துக்கு வாங்க அப்படிமா, அமாவாசை கூட்டத்துக்கு வாங்க, பௌர்ணமி கூட்டத்துக்கு வாங்க. எதுக்குடா ராத்திரியெல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அமாவாசை கூட்டம், அப்போ உபவாச கூட்டம். எனக்கு வேண்டியதை நான் என் அப்பாட்ட கேட்க போகிறேன். பாருங்கள், சிந்தனைகள்லாம் மறந்துடுச்சு. பாருங்கள், நீங்கள் தகப்பனா காட்டலை, கடவுளை தகப்பனா நீங்கள் காட்டலை. ஏறுங்க, எனக்கு பையன் இருக்கான், சரியா? என் பையன் இருக்கான். அவன் என் வாழ்க்கையில் அவன் என்னை பார்த்து, எப்பா நாளைக்கு சோறு போட்டுருவியான்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீ சோறு போட்டுருவியான்னு கேட்டான்னா நான் உசுரோடு இருக்கிறது லாயக்கலைன்னு அர்த்தம். நாண்டுக்கிட்டு செத்துடலாம். என் வாழ்க்கையில் என் பையன் ஒரு நாள் அப்படி கேட்டதே கிடையாது. உங்கள் பையன் அப்படி கேட்டிருக்கானா? என்ன கேட்டிருக்கான் போல இருக்குது. அமைதியாக இருக்கீங்க. எந்த பிள்ளையும் கேட்காது.
எந்த பிள்ளையும் கேட்காது. பார்த்தீங்களா அந்த தகப்பன் உறவு, பார்த்தீங்களா தகப்பன் பிள்ளை உறவை எங்களை ரட்சிக்கப்படுறப்ப அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறார். எனக்கு மட்டும் கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுத்துருக்காரா? சொல்லுங்கள், எனக்கு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கொடுத்துருக்காரா? அப்போ உங்கள் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? இப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை பாருங்கள். ப்ரேயர்லேயே உங்களை ஆஃப் பண்ணிட்டான், அவனைய ப்ரேயர்லேயே உன்னை அடிச்சிட்டான். நீ ஜெபிக்கக்கூடாது, நீ ஜெபிக்கணும்னா என்கிட்ட தான் வரணும், என்கிட்ட வந்தால் நீ காசு கொடுக்கணும். எவ்வளோ ஏமாற்றி எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணி வச்சுருக்க. ஹீ இஸ் அ பர்சன். அவர் பர்சனாக இருக்கப்ப ஹீ இஸ் கைட் மீ, என்னை வழி நடத்துவார். நான் இவரெல்லாம் சீரியஸ், ரொம்ப வெரி சீரியஸ். நீ பைபிள் படித்து பாருங்க, அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வரும். பைபிள் இவரெல்லாம் நீங்கள் நிறைய நேரத்தில் ரொம்ப வியாதியாக இருப்பீங்க, அப்படியே சாவை கிடக்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. நிறைய டாக்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் புஷ்ஷுன்னு விட்டுருப்பாங்க. என்ன அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, டாக்டர்ஸ்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாம் புஷ்ஷுன்னு விட்டுருப்பாங்க. நீங்கள் என்னைக்காவது பார்த்து ஒரு அப்படியே சங்கீதத்தை ஒன்று புரட்டுவீங்க, ஒரு ஆபத்தில், ஒரு வேதனையில், மனக்கவலையில், ஒரு குழப்பத்தில் அந்த பைபிள் எடுத்து வாசிக்கிறப்ப அது ஒரே ஒரு வசனம் சொல்லும், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியே ஒரு ஸ்பிரிட் வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். கடவுள் என் கூட இருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தவறான போதனை பாருங்கள். இந்த வேதம் எவ்வளோ நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக பார்க்கும் பொழுது இந்த ஆவியானவர் அப்படியே என்னை கிறிஸ்துவிட்ட கூட்டிகிட்டு போய், நான் ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டா என்னை கிறிஸ்துவின் இடத்துல கூட்டிகிட்டு போய் உனக்காக அவர் சிலுவையில் மரிச்சிருக்காருன்னு எனக்கு சொல்லுவேன். நான் விழுந்துட்டா எனக்கு உனக்காக கிறிஸ்து மரிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கிறிஸ்துவை காட்டுறது தானே. ஆக இந்த பணியெல்லாம் இன்றைக்கி இல்லையே. இன்றைக்கி ஒரே ஆட்டம், ஒரே கொண்டாட்டம், ஒரே கத்தல், ஒரே கூச்சல், ஒரே அப்படியே வாரிச்சு அவங்களே பேசிக்கிறாங்க. இன்றைக்கி சபைகளில் நீங்கள் அந்த யூடியூப்பில் ஒரு பெரிய ஒரு உட்காந்து அண்ணன் பேசுகிறாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பேசுகிறப்ப அவங்களே சொல்லிக்கிறாங்க, இது ஆடுறாங்க பாடுறாங்க அதெல்லாம் தப்புங்கிறாங்க. என்ன இன்னைக்கு செய்கிறது எல்லாமே தப்பு. நீ வேதபூர்வமாக எதுவுமே செய்யலை. ஆண்டவரிடத்தில் அவர் நபராக பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் போராட்டம், உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, இதிலெல்லாம் நம்மை சார்ந்து கொண்டு நம்மளை வழிநடத்துகிற தேவன் அவர் பர்சனாக பார்க்குறவர் தான். ஒரு நபர் இங்கே பாருங்க, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசியோட வாழ்க்கை என் கூட இருக்கிறார். என்ன நம்பிக்கை யோசிச்சு பாருங்க. இதனால தாங்க அவ்வளோ பேர் செத்தான், சத்தியத்துக்காக செத்தது. மாட்டாயசெல்லாம் நீங்கள் பாருங்கள், அங்கேருந்து தோமா இங்கே வந்தார் அப்படின்னு சொன்னால் தன்னந்தனியாக வந்து இங்கே செத்து போனார். ஏன்னா கிறிஸ்து என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை. பவுல் தலை வெட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. இன்றைக்கி இந்த இடத்துல இந்த ஏமி கார்மிகள் இந்த அம்மையார் இடத்துல வந்தீங்கன்னா, இந்த அம்மையார் கடவுள் கிடையாது, இந்த அம்மையார் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அம்மையார் கிறிஸ்துவினால் உந்தப்பட்டு இந்த இடத்துல அநேக பணிகளை செஞ்சுருக்கிறாங்க. எவ்வளோ கிரேட் திங் பாருங்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கி ஏவுகின்றது. என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சன். அவர் உன் கூட இருந்தாலும் உன்னோட பேசுவார். உன் கூட அவர் பேசினா உன் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் விசுவாசத்தை கொடுக்குறார். உன் வாழ்க்கையில் நீ பாவியாக இருக்கிறங்கிறத உன்னை சுட்டி காட்டுவார். நீ பாவம் செய்யும் பொழுது உன்னை சுட்டி காட்டி உன்னை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தி உன்னை பரிசுத்தமான வாழ்வதற்காகவே கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். இதை விட்டுறாத. பிகாஸ் ஹி இஸ் அ பர்சன். திரும்ப சொல்கிறான், ஒரு நபர் உனக்குள்ளே இருக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன் கூடவே இருக்கிறார், உன்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். உனக்குள்ள வாசம் பண்ணுகின்ற அந்த ஆவியானவர் உன்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். நீ உன்னை கொண்டு போய், ஏன்னா அவங்க சொல்கிறாரு, எபேசியர் 1:13 சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்டீர்கள். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவன் முத்தரிக்கப்படுகின்றான் பரிசுத்த ஆவியானவரால். அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறார். அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த முத்திரை போட்டதுனால என்னை டிசிக்னேஷனில் கொண்டு போய் சேர்க்கறது. நான் ரட்சிப்பை இழந்து போக மாட்டேன். என்னுடைய ரட்சிப்பு ஒரு நாளும் இழந்து போகப்படாத ஒன்று. ஏனென்றால் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினாலே நான் நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். ஆமென். பார்த்தீங்களா, நீ எவ்வளோ பாருங்கள் ரட்சிப்பு. இன்றைக்கி நீங்கள் பெண்டெகாஸ்டல் பீப்புள்கிட்ட கேளுங்க, ரட்சிப்பை இழந்து போயிடுவேன்னு தான் சொல்லுவோம். கொல்ல பேர் சொல்லுவான் ரட்சிப்பை இழந்து போயிடுவேன்னு சொல்லி. எப்படிப்பா நீ ரட்சிப்பை இழக்க போகிற? பைத்தியக்காரனா நீனு? உலகத்தில் பைத்தியக்காரனா ரட்சிப்பை இழந்து போவேன்னு சொல்லுவான். எப்படி ரட்சிப்பை இழந்து போவ?
ரட்சிப்பு நீ 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 வாங்கினதா அவர் கொடுத்ததா? யார் கொடுத்தா? நீ வாங்கினதா அவர் கொடுத்ததா? அவர் கொடுத்தது. அது இலவசம். அதான் பதிலால், அதான் பரிகார பலி. இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்? அவர் ஒரு சக்தியாக காட்டி, அவன் உன்னை ஆட விட்டு, உன்னை வேடிக்கை காட்டி, அது சொல்ல போனால் உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கூட்டம். பார்த்துருக்கீங்களா? நான் ஆம்பளை பொம்பளை ஆடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்கை எவ்வளோ சீப்பாக நடத்த முடியுமோ அப்படி நடத்திட்டு இருக்கான். இதான் கல்ல போதுங்க. ஒரு டிக்னிஃபைடாக ஆண்டவர் உன்னை படைச்சிருக்காரு. உன்னை தேவ சாயலில் படைச்சிருக்காரு. உன்னோட உறவு கொள்ள முடியாது படைச்சிருக்காரு. உன்னை ரட்சித்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது வச்சுருக்காரு. உன்னை அழைச்சி உன்னை நித்தியத்தில் நித்திய காலமாக என் கூட இருன்னு சொல்லி இவ்வளோ டிக்னிஃபைடாக கர்த்தர் உன்னை வச்சுருக்கப்ப எவ்வளோ ஒரு தவறான ஒரு காரியத்தை இன்றைக்கி சொல்லி கொண்டு இருக்கு. God is a person. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். எப்படி கிறிஸ்து ஒரு நபரோ, எப்படி பிதாவான கடவுள் ஒரு நபரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நபர். அவர் ஜீவனுள்ளவர். அவர் ரட்சிப்பிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பை கொடுக்கிறவர். என்னை பரிசுத்தமாகுதலே என்னை வழிநடத்துகின்றவர். என் கூடவே இருப்பவர். என்னை நித்தியம் வரைக்கும் என்னை அழியாமல் என்னை பாதுகாத்துக் கொள்பவர். இதை தான் அவன் எடுத்தது. நீங்கள் எவ்வளோ இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கும் பொழுது எவ்வளோ தவறான போதனைகள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஆடிட்டு தான் வர முடியும், உங்களால் சிந்திச்சுட்டு வர முடியாது. என்ன, அவன் வாழ்க்கையில் பயமே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வியாதி வந்துருச்சுன்னா பயப்படுவேன், தலைவலி வந்துருச்சுன்னா பயப்படுவேன், இருட்டை கண்டா பயப்படுவேன், என்ன யாராவது எதிரி வந்துட்டால் பயப்படுவேன். இதெல்லாம் உனக்கு பயம். ஏன் தெரியுமா? இங்கே இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே இருக்காது. அதை எடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிறார், உன் கூட இருக்கிறார், என்னை படைச்சவர், என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டவர், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவள் அவன்கிட்ட எப்போனாலும் பேசலாம், எந்த இடத்துல நானும் பேசலாம், எந்த சூழ்நிலையிலாலும் பேசலாம். நெகேமியா பேசுகிறான். ராஜாவை பார்த்த உடனே பானபாத்திரக்காரனுமே, ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு தண்ணீர் கொடுக்குறவன், அவன் தேசத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறான். ராஜா என்னன்னு கேட்குறாரு. அந்த நிமிஷத்தில் அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த மனுஷனுடைய கண்களில் தேவை கிடைக்கும்படி பண்ணணும் அப்படிங்கிறான். டக்குன்னு ஒரு குட்டி ப்ரேயர் அடிச்சு விட்றான். அந்த ராஜா அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டார். கடவுள் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் நபர், அவர் ஆவியானவர் ஒரு நபர், அவர் கடவுள். அவர் கடவுளுக்குரிய குணாதிசயங்களையும் நபருக்குரிய குணாதிசயங்களையும் கொண்டவர். அவர் சக்தி அல்ல, அவர் தேவன் என்பதை புரிஞ்சுக்குங்க. இந்த ராத்திரி நேரத்தில் இன்றைக்கி எப்படி ஒரு தவறான போதனைகளை கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தவறான போதனைகளுக்கு இடையில் நம்ம சரியான சத்தியத்தை, வேதத்தை உயர்த்தி, வேதத்தில் திரித்துவ ஏக தேவனை உயர்த்தி, அவர் ஒருவரே தேவன், திரித்துவ ஏக தேவனே என்னுடைய தேவன், அந்த தேவன் தன்னை வேதத்தில் மாத்திரமே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவம் அறியாத அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை விட்டுட்டு அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தார். வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்தார். ஏன்னா நான் பாவத்தில் ஆதாமோடு செத்து போனேன், என்னையை மீட்கும்படியாக கடவுள் மாம்சத்தில் இரத்தத்தையும் உடையவராக வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் எல்லாம் ஜீவகால பரியந்தம் மரண பயத்துக்குள்ளானவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவம் அறியாத அவரை இந்த உலகத்திலே கன்னிமரியாளின் வயிற்றிலே பாவமில்லாதவராக அனுப்பினார். கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கடவுள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார். கடவுள் நம்மளால் கை கொள்ள இயலாத நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள முடியாத நிலையிலே பிதாவான கடவுள் குமாரனை அனுப்பி அவருடைய நீதியினாலே என்னை நீதிமான் என்று அறிக்கையிட்டார். என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தார். எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அவர் என்னை மன்னித்தார். அவர் எனக்காக சிலுவையிலே மரித்து என்னை நீதிமான் என்று மாத்திரம் சொன்னது கிடையாது, எனக்கு அழியாமை உள்ள வாழ்க்கையை கொடுத்து என்னை நித்திய ராஜ்யத்துக்குரியவனாக மாற்றினார். இதுதான் சுவிசேஷம். நீ பாவியாக இருந்தீனா மனம் திரும்பி இப்படிப்பட்ட கடவுளை நீ விசுவாசிக்கணும். நீ பாவியாக இருந்தீனா உன்னுடைய ரட்சிப்புக்கு நீ ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீ பாவியாக இருந்தீனா உன்னுடைய கிரியெல்லாம் அழுக்கான கந்தங்கிறத புரிஞ்சுக்கணும். நீ பாவியாக இருந்தீனா கிறிஸ்துவனுடைய நீதி மாத்திரம்தான் நீதியானதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவனுடைய நீதி இல்லாதவன் ஒருத்தரும் பரலோகம் போக முடியாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வேதத்தை பரிசுத்த ஆவியான தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் பரிசுத்த ஆவியான தேவன் பரிசுத்த மனிதர்களை
கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வேதம் முற்று பெற்றது, அந்த வேதம் முடிவானது. தன்னை தேவன் வேதத்துக்குள்ளாக மாத்திரமே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதத்துக்கு வெளியில நீ கடவுளை தேடக்கூடாது. வேதத்துக்கு வெளியில தேவன் இல்லை. வேதத்துக்குள்ள தான் பரிசுத்த ஆவியான தேவன் கிறிஸ்துவை உயர்த்தி காட்டி இருக்கிறார். அந்த கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களுக்காக பதிலாளாக மரித்து அவருடைய நீதியை கொடுத்து என்னை நீதிமான் என்று ஆக்கி இருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. தேவன் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துவோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியான ஒரு நபர் என்கின்ற அந்த புரிதலோடு நாம் கடந்து செல்லுவோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு நபரோடு நான் பேசுகிறேன் என்கின்ற உணர்வோடும், வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசுகிறார், ஒரு ஆழத்துவம் உள்ள ஒரு நபர், தேவன் மனிதனாக, தேவன் ஒரு நபராக என்னோடு பேசுகிறார் என்கின்ற அந்த சிந்தனையும், கடவுள் எப்பொழுதும் எனக்குள்ள விசுவாசிக்குள் இருக்கிறார் என்கின்ற சிந்தனையோடும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஜெபம்.